வணக்கம், வெல்கம் டு அவர் வாய்ஸ் ஆஃப் லா சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பார்ட்டியின் பர்சன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சுய வழக்காடி. அதாவது நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் துணை இல்லாமல் நீங்களே உங்களுடைய வழக்கை நடத்தி கொள்ளலாம். என்னங்க அப்படி சொல்றீங்க, ஒரு அட்வொகேட் இல்லாம நாங்க எப்படி வழக்கை நடத்த முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் படிப்படியா எப்படி இந்த வழக்கை நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமானியர்களுக்கு புரியும் வகையில் இந்த விளக்கம் இருக்கு. இந்த விளக்கத்தை முழுமையாக பாருங்கள். பார்ட்டியின் பர்சன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுய வழக்காடி அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். இதற்கான பிரிவு பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் அட்வொகேட் ஆக்ட், அதாவது இந்திய வழக்கறிஞர் சட்டத்துல 1961 செக்ஷன் 32 பிரிவு 32 இதற்கான விளக்கங்களை கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒருவர் பதிவு செய்யாத வழக்கறிஞர், அதாவது பதிவு செய்யாத வழக்கறிஞர் அல்லாதவர் நீதிமன்றத்தின் அனுமதியோட தனது சொந்த வழக்கிற்கு வாதிடலாம் என இந்த பிரிவு தெளிவா கூறுது. இதுல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம், இதற்கான நடைமுறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்கள் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தாலோ இல்ல தொடுக்கப்பட்டிருந்தாலோ அந்த வழக்குல நீங்க ஆஜராகும் பொழுது நீதிமதியிடம் போயிட்டு அனுமதி பெற வேண்டும். நான் என்னுடைய வழக்கை நானே பார்ட்டியின் பர்சனாக சுய வழக்காடியாக நடத்தி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் அனுமதி பெற வேண்டும். அவர்கள் அனுமதி அளித்து விட்டால் மெமோ தயார் செய்ய வேண்டும், அதாவது குறிப்பானை. அந்த பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா BNSS செக்ஷன் 303, அதாவது பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கிதா, இதுல செக்ஷன் 303 இதற்கான விளக்கங்கள் இருக்கு. இந்த பிரிவை பயன்படுத்தி மெமோவை தயார் பண்ணி நீதிபதி கிட்ட கொடுத்த உடனே உங்களுக்கு முன் அனுமதி அளிப்பாரு. ஓகே, இது எதற்கான அனுமதி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த வழக்கு, அதாவது குறிப்பாக இந்த வழக்கு மட்டும்தான் நீங்க நடத்துறதுக்கான அனுமதியை நீதிபதி வழங்குவார். வேற எந்த வழக்குமே கிடையாது. மேலும் இந்த அனுமதி என்பது சட்டப்படியான உரிமை கிடையாது. நீதிபதி எந்த நேரத்தில் நினைத்தாலும் இந்த அனுமதியை ரத்து செய்வதற்கு நீதிபதிக்கு உரிமை உள்ளது. எந்த மாதிரியான வழக்குகள்லாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உரிமையல் வழக்கு, அதாவது சிவில் வழக்குகளை, சொத்து தகராறு, பணம் கொடுக்கல் வாங்கல், அதாவது அக்ரிமெண்ட், ஒப்பந்த தகராறு இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த வழக்குல நீங்க ஆஜராகலாம். மேலும் கன்சியூமர் நுகர்வோர் வழக்குகள்ல நீங்க ஆஜராகலாம். குடும்ப நீதிமன்ற வழக்குகள், அதாவது டைவர்ஸ் கேஸ்ல நீங்க உங்களுக்காக வாதாடி கொள்ளலாம். சில நேரங்களில் கிரிமினல் கேஸ்ல, குற்ற வழக்குகள்ல கூட இதற்கான அனுமதி உண்டு. மேலும் உயர்நீதிமன்ற மற்றும் உச்ச நீதிமன்ற ரிட் மனுக்கள்ல கூட நீங்க உங்களுக்காக உங்க சார்பா போயிட்டு ஆஜராகிக்கலாம். இதற்கு முக்கியமா என்னென்னலாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தவறாமல் சரியான முறையில ஆஜராகணும், சரியான ஆவணங்களை தாக்கல் செய்யணும். நீங்க வாதங்களை முன்வைக்கலாம். என்னென்ன வாதங்கள் உங்க தரப்புல இருக்குதுன்றத வாதங்களை வைக்கலாம், இறுதி வாதம் வைக்கலாம், எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்யலாம். மேலும் குறுக்கு விசாரணை, அதாவது சாட்சியங்களை நீங்கள் குறுக்கு விசாரணை செய்யலாம். செய்யக்கூடாதவை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீதிமன்றத்துல கண்ணியத்தை மிகவும் கவனமாக கண்ணியமாக நடக்க வேண்டும். கண்ணியமான உடை, நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட உடைகளை பயன்படுத்த வேண்டும். மேலும் சாட்சிகளை மிரட்டுவது, தன்னுடைய சொந்த செல்வாக்கை பயன்படுத்துவது போன்ற எந்த ஒரு நிகழ்வுகளும் நிகழ்த்தக்கூடாது. விசாரணை பாதிக்கும் வகையில் எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. ஆகவே இதுதான் இதனுடைய முழுமையான நடைமுறை. நீங்கள் உங்களுடைய வழக்கை இந்த நடைமுறையில் நீங்கள் நடத்தி கொள்ளலாம். மேலும் இது போன்ற இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தீங்க அப்படின்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெளிவான விளக்கங்களை நம்ம சேனல் சார்பா நான் உங்களுக்கு விளக்கம் அளிக்க தயார். நன்றி. இது போல தகவல்களை மேலும் பகிர்ந்து கொள்ள, தெரிந்து கொள்ள நீங்கள் நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் லா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.